நான் போக மாட்டேன்னு சொல்லல. பொய்யிடுறேன். சசி என் மக. சசி அஞ்சலியோட கழுத்துல தாலி கட்டுற காட்சிய கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு போயிடுறேனே. தயவு பண்ணி இதுக்கு நீங்க அனுமதிக்கணும். உங்களை கெஞ்சி கேக்குறேன். கல்யாணம் முடியறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு என்ன விரட்டிடாதீங்க. உங்க கால்ல வேணாலும் விழுறேன். கைகள் இரண்டையும் குவித்து கும்பிட்டாள். கன்னங்களில் கண்ணீர் தார தாரையாய் வழிய தழுதழுத்தாள். வார்த்தைகளை பேச இயலாமல் திணறினாள். மூச்சு வாங்கியது. நீ அழுதா, கும்பிட்டா, காலில் விழுந்தா நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? மாட்டேன். உன்னை துடிக்க துடிக்க வைக்காம விடமாட்டேன். இந்த பறந்தாம ஒன்னு நினைச்சானா அதை நடத்தாம விடமாட்டான். முகத்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. எல்லோரும் டிஃபன் சாப்பிடுற இடத்துல இருக்காங்க. இதுதான் தருணம். யார் கண்ணிலையும் படாம எழுந்து ஓடிப்போ. நாயை விட கேவலமாய் பாவித்து விரட்டினார். நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு ஏன் இந்த தண்டனை? உடைந்து விசுமினாள். அதை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. அடம் பண்ணாம எழுந்து போயிரியா, இல்ல இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டுமா? நீ ஒரு அனாதை பயல். உனக்கு என் பொண்ண தர இஷ்டம் இல்லைன்னு சசிய மனமேடைய விட்டு கீழே இறக்கிட்டு இதே முகூர்த்தத்துல இருக்கிற இங்க வந்திருக்கிற ஒரு பணக்கார வீட்டு பையனா பிடிச்சி அஞ்சலி கழுத்துல தாலி கட்ட வச்சிடுவேன். என்னை பத்தி தெரியுமுல. ஐயோ வேணாம். பதறி துடித்து போனாள். இந்த கல்யாணம் நின்னு அதனால சசி அவமானப்படுறதை என்னால தாங்க முடியாது. அப்ப வெளியே போ. போயிடுறேன். இப்பவே போயிடுறேன். அதே நேரம் மணமடையில் அமர்ந்திருந்த சசிகுமார் கண்களால் பானுமதியை தேடி கொண்டிருந்தான். மணிமேடைக்கு நேரே முன் வரிசையில் அமர்ந்திருந்த பவித்ராவை கையை ஆட்டி தன் அருகில் அழைத்தான். எழுந்து சசிகுமாருக்கு அருகில் வந்தாள் பவித்ரா. பவித்ரா, அத்தையை எங்கே காணும் என்றான் மெல்லிய குரலில். அவன் கேட்டதும் தான் பவித்ராவுக்கு பானுமதியின் ஞாபகமே வந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தாள். வண்ண வண்ண பட்டு சேலை கூட்டத்தில் வெள்ளை சேலை கட்டிய பானுமதியை தேடினாள். பானுமதி அங்கே இருப்பதாய் தெரியவில்லை. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தையை பார்த்தேன். மேல ஒரு ரூம்ல படுத்திருந்தாங்க. நீ கீழே போ, நான் அப்புறமா வரேன்னு சொன்னாங்க. ஒருவேளை இன்னும் அந்த ரூம்லயே படுத்திருக்காங்களோ என்னமோ என்று கைகளை பிசைந்தாள் பவித்ரா. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இங்க வந்து என் பக்கத்துல நிக்காம அவங்க மட்டும் அங்க தனியா என்ன பண்றாங்க? போ பவித்ரா, போய் அத்தை எங்க இருந்தாலும் கையோடு கூட்டிட்டு வா. பரப்பரத்தான் சசிகுமார். இவை எதையும் கண்டு கொள்ளாமல் அவனுடைய தோலை உரசியபடி மணமேடையில் அமர்ந்திருந்தாள் அஞ்சலி. அவளுடைய முகத்தில் பெருமிதமும் கர்வமும் படர்ந்திருந்தது. வீடியோ கேமராவுக்கு இதழ்களை விரித்து விழிகளை சுழற்றி போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். 1 நிமிஷம், இதோ ஓடி போய் அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். பவித்ரா ஓட்டமும் நடையுமாய் மேல் புளோரினை நோக்கி மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினாள். மேல் புளோரின் பானுமதி படுத்திருந்த அடையை நோக்கி போனாள். இந்த ரூம்ல தானே அத்தை படுத்திருந்தாங்க. ஒரு கழித்து சாத்தப்பட்டிருந்த கதவின் மீது கையை வைத்து தள்ள போனாள். உள்ளே பரந்தாமனும் குரலும் பானுமதியின் அழுகையும் புலம்பலும் கெஞ்சலும் காதில். கதவை தள்ள நீட்டிய கையை பின்னால் இழுத்து கொண்டு ஓசைப்படாமல் நின்று இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலை காதில் வாங்கினாள். பவித்ராவுக்கு குப்பென்று வியர்க்க தொடங்கியது. அங்கிருந்து மெதுவாய் நழுவினாள். நான் போயிடுறேன். எதையாவது உளறி சசியோட கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. எனக்கு சசி தான் முக்கியம். அவனோட சந்தோஷம் நிம்மதியும் தான் முக்கியம். நான் இனி சசியோட முகத்திலேயே முழிக்கல. இனி சசியோட கண்ணிலேயே படமாட்டேன். போதுமா? இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? நான் போன பிறகு சசிகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவனோட மனசுல இருக்கிற என் நினைப்பையாவது அழைக்காம இருங்க. மார்புகள் விம்பியது. தலைக்கு மேலே கைகளை குவிந்து கும்பிட்டாள் பானுமதி. கண்ணீர் வழிந்து கழுத்தில் இறங்கியது. சசி, என்ன மன்னிச்சிடு. உன்னோட சந்தோஷத்தை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த காரியத்தை பண்றேன். இந்த கேவலமான மனுஷங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உன்னை விட்டு போறேன். துக்கம் நெஞ்சை அடைத்தது. கண்களை இருட்டி கொண்டு வந்தது. அந்த அறையை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. கால்கள் பின்னிக் கொண்டன. உடம்பை யாரோ கீழே தள்ளி அழுத்துவது போல உணர்ந்தாள். வெளியே போ. கதவருகே விரிய திறந்து வைத்தார் பரந்தாமன். அதிர்ச்சி, பயம், படபடப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் பானுமதியை ஆக்கிரமிக்க
சுருக்கு சுருக்கு என்று இதய பகுதியில் வலி தைத்தது. மார்பை பிடித்துக்கொண்டு அருந்த தோரணமாய் கீழே தடால் என்று சரிந்தால். திகைத்து போனார் பரந்தாமன். இனி இங்கே நிற்கக்கூடாது. மூளைக்குள் எச்சரிக்கை மணி அடித்தது. பானுமதிக்கு என்ன ஆயிற்று என்று கூட பார்க்கவில்லை. கதவை ஒரு கழித்து சாத்தினார். யாராவது வருவதற்குள் இங்கிருந்து போய்விடலாம். பரபரப்பாய் அங்கிருந்து மெதுவாய் நகர்ந்து மாடிப்படிகளில் இறங்கி மணமேடைக்கு அருகில் போய் சாதுவாய் நின்று கொண்டார். திருமாங்கல்யம் கோர்க்கப்பட்ட தாலிக்கயிற்றை மஞ்சள் பூசிய தேங்காய் மீது வைத்து ஒருவரிடமாய் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டிருந்தாள் ஒரு சுமங்கலி பெண். கொஞ்சம் இப்படி வந்துட்டு போங்களேன், ஒரு முக்கியமான விஷயத்த உடனடியா உங்ககிட்ட சொல்லணும். மணவரையில் அமர்ந்திருந்த சசிகுமாரின் காதோரம் குனிந்து கிசுகிசுத்தாள் பவித்ரா. சசிகுமாரின் முகத்தில் இறுக்கம் படர்ந்தது. விசுக்கென எழுந்தான். பவித்ரா தான் காதால் கேட்டதை அப்படியே மெல்லிய குரலில் சொல்ல சசிகுமாரின் கண்கள் சிவப்பு நிறம் பூத்தது. மார்பு வேகமாய் துடித்தது. வியர்த்து போனான். பவித்ரா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா உண்மைதான். அதோ எதுவும் தெரியாதவரை போல நிக்கிற அந்த ஆளையே கேட்டுக்கங்க. பரந்தாமனை சுட்டி காட்டினாள். பரந்தாமன் முகம் முழுவதும் புன்னகையோடு நல்லவக போல யாரிடமோ பேசி கொண்டு நின்று இருந்தார். சசிகுமார் மனமேடையை விட்டு எழுந்து நிற்பதை பார்த்தரும் பதறி ஓடி வந்தார். சசி, ஏன் எழுந்து நிக்கிறீங்க? முதல்ல உட்காருங்க. அவனுடைய தோள் மீது கையை வைத்து அழுத்தினார். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்றபடியே திருமாங்கல்யம் கோர்க்கப்பட்ட தாலி கயிறை எடுத்து சசிகுமாரின் கையில் கொடுத்தார் புரோகிதர். சசிகுமார் சிந்தனை முழுவதும் வேறெங்கோ இருந்தது. அம்மாவும் இந்த ஆளுக்கும் இடையே அப்படி என்ன பகை? அம்மாவை இவர் எதற்காக விரட்டினார்? அம்மா இப்பொழுது எங்கே? இவருடைய மிரட்டலுக்கு பயந்து மண்டபத்தை விட்டு வெளியேறி விட்டார்களா? இதற்கெல்லாம் காரணம் தெரியாமல் அஞ்சலியின் கழுத்தில் தாலி கட்டக்கூடாது. நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை, ஆத்திரம் தெறிக்க கத்தினான். மண்டபமே கிடுகிடுத்தது. அதிர்ந்து போய் அவமானத்தோடு மணமடியை விட்டு எழுந்தாள் அஞ்சலி. பரந்தாமனின் முகம் பேய் அறந்தாற் போல மாறியது. வாட் நான்சென்ஸ் சசி, என்னாச்சு உங்களுக்கு? தாலி கட்ட போற நேரத்துல எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? அழுகை வெடிக்க கத்தினாள் அஞ்சலி. பைத்தியம் பிடிச்சிருக்கிறது எனக்கு இல்ல, உங்க டாடிக்கு. எங்க அம்மா எங்கன்னு உன்னோட டாடிய சொல்ல சொல்லு. நீ இந்த கல்யாணம் நடக்கிறப்போ மண்டபத்துல இருக்க கூடாது. சசியோட முகத்திலேயே முழிக்காம போய்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு இதே முகூர்த்தத்துல வந்திருக்கிற பணக்கார பையன் எவனையாவது புடிச்சு வச்சு அஞ்சலி கழுத்துல தாலி கட்ட வச்சுடுவேன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி எங்க அம்மாவை மிரட்டி இருக்காரு. ஏன் அப்படி நடந்துகிட்டாரு? எங்க அம்மாவுக்கும் அவருக்கும் அப்படி என்ன பகன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல சொல்லு. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். மண்டபமே நிசப்தத்தில் நிற்க சசிகுமாரின் குரல் கணீர் கணீர் என்று ஒலித்தது. வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் சசிகுமாரியை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க, இனிமேலும் தான் வாயை மூடிக்கொண்டிருந்தால் எல்லோரும் தன்னை குற்றவாளி என்று எண்ணி விடுவார்களோ என்ற பயத்தில் முறைப்பாய் சசிகுமாரை பார்த்தார் பரந்தாமன். சசி, வார்த்தைகளை அளந்து பேசு. ஏதோ என் பொண்ணு ஆசைப்பட்டாளுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒப்புக்கிட்டேன். ஏன்னா நீ ஒரு அனாதை. அந்த பானுமதி உன்னோட அம்மாவே இல்லை. எல்லாத்தையும் போனா போகுதுன்னு சகிச்சுக்கிட்டு பெருந்தன்மையோடு உன்னை என் மருமகன் ஆக்கிக்க நினைச்சேன். என்னையா நிக்க வச்சு கேள்வி கேட்கிற? வார்த்தைகளில் அனல் வீசியது. தோள்களை குலுக்கினார். தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அனாதை தான். ஆனா அதை எனக்கே தெரியாம வெளியே காட்டாம என்னை வளர்த்து ஆளாக்குனதே எங்க அம்மா. அவங்கள அம்மான்னு கூப்பிடுறதே தப்பு. தெய்வம்னு சொன்னாதான் தகும். எனக்காக தன்னோட காதலை இழந்து சந்தோஷத்தை இழந்து நான் தான் அவங்க உலகம், நான் தான் அவங்க சந்தோஷம்னு வாழ்ந்த அந்த உத்தமிய போய் நான் தாலி கட்டுற காட்சியை பார்க்க கூடாதுன்னு விரட்டுறதுக்கு நீங்க யாரு? எனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரியுங்கிற விஷயத்த நான் அவங்க கிட்டேயே கூட காட்டிக்கிட்டது இல்லை. ஏன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் பொறுமையா இருந்தேன். கல்யாணம் ஆகாமலே விதவ வேஷம் போட்டு பூ வைக்காம பொட்டு வைக்காம வாழ்ந்த அந்த பெண் தெய்வத்தை போய் மிரட்ட எப்படி மனசு வந்தது? உங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம்?
அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 பேருக்கும் என்ன பகை? அவங்க என்ன தப்பு பண்ணுனாங்க? சொல்லுங்க. எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க. இல்லாட்டி விடவே மாட்டேன். ஆவேசமாய் கத்திய சசிகுமார் பரந்தாமனின் கோட்டை பற்றி உலுக்கினார். திணறிப் போனார் பரந்தாமன். தன் டாடியிடம் ஏதோ தப்பு இருக்கிறது என்று அஞ்சலிக்கு புரிந்து போனது. கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்கள் ஆள் ஆளுக்கு விதவிதமாய் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு கிசுகிசுப்பாய் பேசிக்கொள்ள, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? பாதி பேர் கலையத் தொடங்கினார்கள். டாடி, சொல்லுங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? உங்களுக்கும் சசியோட அம்மாவுக்கும் என்ன பகை? கழுத்தில் கிடந்த ரோஜாப்பூ மாலையை சுழற்றி விட்டெறிந்தாள் அஞ்சலி. கூனி குறுகி போய் நின்றார் பரந்தாமன். தான் தப்பு செய்து விட்டோமோ? பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு முட்டாள்தனமான காரியத்தில் இறங்கிவிட்டோமோ? பாவம் பானுமதி, அவளை அநியாயத்துக்கு வதைத்து விட்டோமோ? எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் உண்மை என்னன்னு சொல்லிடுறேன். உடைந்த குரலில் எல்லாவற்றையும் பேசிவிட்டு அழத் தொடங்கினார். வந்திருந்தவர்கள் அவர் முகத்தில் காரி துப்பாத குறை. சி, நீங்களும் ஒரு மனிதரா? உங்களோட பொண்ணா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். உங்க ரத்தம் என் உடம்புல ஓடுறதால தான் நானும் இத்தனை நாளா திமிருக்காரியாவே இருந்திருக்கேன் போல இருக்கு. போங்க, போய் நடந்ததுக்கெல்லாம் சசியோட அம்மா கிட்ட அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பான குரலில் பரந்தாமனுக்கு ஆணையிட்டாள் அஞ்சலி. சசிகுமார் தட தடவென்று மாடிப்படிகளில் ஏறினான். பவித்ராவும் அஞ்சலியும் பின்னாலேயே ஓடினார்கள். சசிகுமார் சொன்னபடி நிறைய மல்லிகை பூவோடு ஒரு புத்தம் புது பட்டு சேலையோடும் கல்யாண மண்டபத்துக்கு வந்திருந்த வாசு நடந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதிர்கிற இதயத்தோடு அவரும் அவர்களின் பின்னால் ஓடினார். மேல் புளோரில் அந்த அறையில் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள் பானுமதி. உடம்பை விட்டு உயிர் பிரிந்திருந்தது. வாசுவின் கையில் இருந்த மல்லிகை பூச்சரம், பட்டு சேலை பார்சல் இரண்டும் நழுவி கீழே விழுந்தது. அம்மா, அம்மா, எழுந்துருமா. உன்னை யாராலையும் என்னை விட்டு பிரிக்க முடியாதுமா. நீ இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுமா. வாமா, எழுந்துருச்சு, கீழே வாமா. உன்னோட சசி கூப்பிடுறமா. எனக்கு எல்லாமே தெரியுமா. இனி யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லம்மா. அம்மா, அம்மா. சசிகுமாரனின் கதறல் அந்த மண்டபத்தையே இரண்டாக்கியது.